தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லியிலிருந்து திரு ராஜகோபாலன் அவர்கள். நமக்கு என்னென்ன தகவல்களோடு அவர் காத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கேம்மா. சரி, நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து முதல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இந்த ஆண்டோட முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குது. ஆளுநர் திரும்பவும் வந்து இந்த உரையை புறக்கணிச்சிருக்கிறாரு. அதை தொடர்ந்து உரிமை மீறல் பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸ் தரப்பிலிருந்து எடுத்து தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கம்யூனிஸ்ட்டும் அதுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் அதுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. ஆளுநர் மீது அப்படி ஒரு நடவடிக்கையை சட்டமன்ற சபாநாயகரால் எடுக்க முடியுமா? இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? இந்த என்டையர் சிச்சுவேஷனை நீங்க எப்படி பார்க்கறீங்க? தினமலர் உரைகள் நேயர்களுக்கும் ஷியாமலா மேடத்துக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். என்ன கைது செய்துடுவாங்களே கவர்னரை? உரிமை மீது பிரச்சனை காங்கிரஸ் யாருங்க தொண்டறதுக்கு? காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? திமுகவினால் தூண்டிவிடப்பட்ட காங்கிரஸ், திமுகவினால் சந்தா வாங்கி கொண்டு பிழைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் செய்த வம்பு அது. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? இல்ல சபாநாயகர் தான் பண்ணுவாரு? உரிமை பிரச்சனைன்னா அப்பாவை மேல யார் கொண்டு போறாங்க? பிஜேபி கொண்டு வந்து அதிகாருக்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. அப்பாவை சொன்னாரு, அவரை வந்து ஏன் அரசாங்கத்தினுடைய வெப்சைட்டில் இருந்து, தமிழக சட்டமன்ற வெப்சைட்டில் இருந்து ஏன் அப்பாவு அவர்கள் வீர் சார்வர்கரையும் கோட்ஸையும் பேசினதை நீக்கினார்கள்? அவங்களுக்கு புரியுது இல்ல, சுருக்கு பட்டது இல்ல. திமுக செய்தது தவறு. திமுக ஆளுநர் மீது வேண்டும் என்றே சேரை வாட்டி இறக்கிறார்கள், கல் வீசுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அவர் பிடிக்கவில்லை. வேண்டாம் பொண்டாட்டி கை குத்தா குற்றம், கால் பட்டா குற்றம். அதுதான் அவர் எங்க, அவருக்கு உரிமை கிடையாது அங்க பேசுறதுக்கு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் தினமலர் நேயர்களுக்கு. இதே ஆளுநர் RN ரவி அவர்கள் கடந்த 4 மாசங்களாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கடிதம் எழுதி கொண்டு வருகிறார். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குலைந்து விட்டது, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதிகமாகிவிட்டது, மத மாற்றங்கள் அதிகமாகி கொண்டு வருகின்றன, இந்துக்கள் கிறிஸ்துவர்களாகவும் இஸ்லாமியராகவும் மாறிக்கொண்டு வருகிறார்கள். அதை தவிர மைக்ரண்ட் பாலிசி அதுதான் முக்கியமாக சொல்லுகிறார். அதைத்தானே டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கும் கமிஷனர் ஆஃப் சென்னை போலீஸுக்கும் RN ரவி நேரே கூப்பிட்டு சொன்னது. RN ரவி செய்தது மத்திய அரசாங்கத்திற்கு எழுதக்கூடிய கடிதத்தினுடைய எதிர்மாறாகத்தானே தமிழக சட்டமன்றத்தினுடைய பேச்சு இருந்ததாகத்தானே கவர்னர் தரப்பு ராஜ்பவன் மாளிகை சொல்லுகிறார்கள். தமிழகத்தில் அமைதி பூங்கா, அது கவர்னர் ஒத்துக்கவே இல்லையே. அமைதி பூங்கான்னு ஒத்துக்கவே இல்லையே. அதை எப்படி படிப்பார்? தமிழக அரசாங்கம் எழுதி கொடுப்பதை படிக்க வேண்டும் என்றால் அவங்க வந்து மை கவர்மெண்ட் ஏன் சொல்றாரு? பின்ன எலெக்டட் பை த 8 crore people ஆஃப் தமிழ்நாடு இருந்தாலும் கூட இட் இஸ் மை கவர்மெண்ட் ஏன் சொல்றாரு அந்த பேச்சுரை? ஆக மொத்தம் திமுக வேண்டும் என்றே வம்பு செய்ய வேண்டும் என்று செய்தார்கள். தேசிய கீதத்திற்கு மரபு என்றால் அந்த மரபை மாற்ற வேண்டியது தானே. எங்க அப்பாவை பேசலாம், கவர்னர் பேசக்கூடாதுங்களா? அப்பாவுக்கு என்று ஒரு வரைமுறை இருக்கிறது அல்லவா? சபாநாயகர் என்றால் மத்திய அரசாங்கத்திலிருந்து கேட்டு கொடுக்க வேண்டும் 50,000 கோடி. இவர் என்ன அப்பாவு என்ன இதுவா? பைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவா? தங்கம் தென்னரசுவா? இல்ல PGR பழனிவேல் தியாகராஜனா? சரி, இப்ப நீங்க வந்து இப்ப திமுக அரசை பத்தி வந்து சொல்றீங்க. ஆனா அவங்க ஆளுநர் தான் தொடர்ந்து வந்து எங்க எல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் இல்லையோ அங்க இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தான் பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள், உரசி கொண்டிருக்கிறார்கள், அவங்க தான் மோதலை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த தரப்பு வந்து முன்வைக்குது. அப்படியும் இதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? அப்படித்தான் பண்ணுவாங்க சார், அப்படித்தான் பண்ணுவாங்கம்மா. அரசியல் செய்யாம வேற அவியலா செய்வாங்க. MK ஸ்டாலின் சொல்ற மாதிரி அவியல் தான் செய்வாங்க. இல்ல அவர் செய்யலாமா அப்படிங்கறதான கேள்வி. அவர் வந்து ஏன் செய்யக்கூடாது? ஆதரவா இருக்கணுங்கிறது அதுவும் ஒரு செய்கை தானே. KK ஷாவாக இருந்தாலும் சரி. அப்புறம் அது KK ஷான்னு ஒரு கவர்னர் இருந்தாரு. நான் சின்ன பையன் மெட்ராஸ்ல ரிப்போர்ட்டரா இருந்துச்சேன். அவர் தன்னை சொல்லிப்பாரு, ஐ எம் கலைஞர் கருணாநிதி ஷான்னுட்டு. அப்ப அவர் தேவைப்பட்டது, பர்னாலா தேவைப்பட்டாங்க. இப்ப இந்த RN ரவி வேண்டாம். திமுகவிற்கு அரசாங்கத்தில் இருந்தார் ஒரு நியதி, எதிர்கட்சியானால் ஒரு நியதி. ஏங்க ஒண்ணு கேட்கிறேன், இதே பன்வாரிலால் புரோஹித் கிட்டக்க ADMKவை எதிர்த்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கும் போது அப்ப கவர்னர் தேவைப்பட்டாங்களா? அப்ப ஆட்டுக்கு தாடி இல்லையே. திமுக என்பது இரட்டை வேடம் போடக்கூடிய கட்சி மாதிரி.
இல்ல அவரு அந்த உரையை அவருக்கு டிராஃப்ட் அனுப்பிச்ச போதே இந்த விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கலாமே, இல்ல பிடிக்கலைன்னா வராமலே இருந்திருக்கலாமே. வந்து அந்த இவங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து தானே நாங்க வந்து அவரை அங்க உட்கார வச்சோம். ஆனா அவர் அங்க அந்த மாண்பை காப்பாத்தலையே அப்படின்றது இங்க முன்வைக்கிறாங்க. அவங்க முழு விஷயம் யாருக்குமே தெரியாது. என்ன நடந்தது என்று பாதி விஷயம் எனக்கு தெரியும், பாதி விஷயம் சியாமலாக்கு தெரியும். அது என்ன பேச்சுவார்த்தை? எப்போதுமே தமிழக அரசாங்கத்தில் ஒரு நியதி இருக்கிறது. நிதி அமைச்சகம் தான் ஆளுநருடைய உரையை எழுதும். சோ அந்த நிதி அமைச்சர் எழுதினாரு. பழனிவேல் தியாகராஜன் இருந்தபோது ஜெய்ஹிந்த் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப அவர் நொண்டி பண்ணலாமா? தமிழ்நாடு தனியாக இருக்குதுங்களா? டெல்லிக்கு அது சம்பந்தம் கிடையாதா? ஜெய்ஹிந்த் ஏன் சொல்லக்கூடாது? அதே மாதிரி இப்ப வந்து வாழ்க பாரதம், வாழ்க தமிழகம்னு இவர் சொன்னாரு. அது அவங்க ஏத்துவே இல்லையே. இது சின்ன சின்ன விஷயத்து தானே இதுவாகுது. 40,000 கோடி தேவை, 50,000 கோடி தேவை எழுதி படிக்கிறார் அவரு. ஆனால் பாலிசி மேட்டர்ஸ்ல எழுதி இருப்பது தவறு என்று இப்ப சுப்ரீம் கோர்ட் போஸ்டர்களை திமுகவை ஆளுநர் மீது உரிமை பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்களே, சுப்ரீம் கோர்ட்ல போய் பண்ண சொல்லுங்க. அவருக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாதா? சரி, நம்ம இப்போ அப்படியே நம்ம வந்தோம்னா ஜேபி நட்டா அவர்களுடைய தமிழக பயணம் இப்போ சென்னைக்கு வந்திருந்தாரு. அப்போ அமித்ஷா வந்தப்பையும் ஒரு வந்து லைட் ஆஃப் ஆச்சு, ஜேபி நட்டா வந்த போதும் லைட் ஆஃப் ஆகுது. என்ன நடக்குது? இதை எப்படி அங்கே டெல்லியில் பார்க்கப்படுது? ராமர் கோவில் திறக்கப்பட்ட பொழுது அனைத்து கோவில்களிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் ராமர் உற்சவம் செய்ததை ஒளிக்காட்சியாக, நேரடி காட்சியாக அனுமதி கேட்டிருந்தார்கள். போலீஸ் மூலமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை இருட்டடிப்பு செய்தது. பூனை தன் கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மறந்து விடுவான். டைரக்ட் டெலிகாஸ்ட் ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 முக்கிய தொலைக்காட்சிகள் அனைத்தும் நேரடி ஒளிபரப்பு செய்தது. திமுக போலீஸ் வந்து பாய்காட் பண்ணாங்கன்னா, அதாவது காஞ்சிபுரம் கோவில் முன்னாடி நிர்மலா சீதாராமனுக்கு காமிக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, காமாட்சி அம்மன் கோவில் வாசல்ல அங்க இருக்கக்கூடிய 100 பேர் காமிக்கல, சரி. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேர்ல 15 லட்சம் பேர் பார்த்தாங்களா? அதையும் திமுக மறைக்க முடியலையே. ஏன் அது? அதுக்கு திரை போட முடியுமா? திமுக நினைத்தார் ஒரு நீதி, மீதி பேருக்கு ஒரு நீதியா? ஜேபி நட்டா அவர்கள் வந்து கூட இங்க தமிழகத்துல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லையே, இன்னமும் கூட அந்த கட்சிகள் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலையே. காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்குது என்ன? தேசிய கட்சிகள் வீக்கா தான் இருக்குது, யாரும் இல்லைன்னு சொல்லல. அதற்காக என்ன பண்ண முடியும்? மேற்கு வங்காளத்திலும் வீக்கா தான் இருந்தது, திரிபுராவிலும் வீக்கா தான் இருந்தது, மத்திய பிரதேசத்தில் வீக்கா இருந்தது. 2 சீட்டுகள் வைத்திருந்தார்கள் பாஜகவினர் 1984. இப்பொழுது 343 சீட் வச்சிருக்காங்க. இப்பொழுது ஸ்ட்ராங்கா இருக்குதா, மிருகபலம் இருக்குதா, வீக்கா இருக்குதா? அதே மாதிரி ஒரு நாள் அல்ல ஒரு நாள் தமிழகத்தில் பாஜக ஆளும் என்ற நேதிதான் அமித்ஷாவும் சரி, நரேந்திர மோடியும் சரி, நட்டாவும் சரி மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். இன்னைக்கு வீக்கா இருக்கலாங்க, நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கலாங்க. இல்ல இந்த தேர்தல்ல இன்னும் கூட்டணியே முடிவாகலையே, இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு அப்படின்றதுதான். அவங்க முடிவு பண்ணிட்டாங்களா? அகில இந்திய அளவில் காங்கிரஸுக்கு கூட்டணி எல்லாருமே நான் தனித்து நிற்போம். மல்லிகார்ஜுன் சொல்றாரு, தமிழ்நாடு சேர்த்து சொல்றாரு. 3 சீட்டு தரங்கிறாள், அது கூட்டணி வந்துடுச்சா திமுகல? ஆக மொத்தம் பாஜகவிலும் பிரச்சனை இருக்கிறது, காங்கிரஸிலும் பிரச்சனை இருக்கிறது, அதிமுகவிலும் பிரச்சனை இருக்கிறது, திமுகவிலும் பிரச்சனை இருக்கிறது. திமுக என்பது சந்தா கூட்டணி. அவங்க மாசத்துக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட், நீங்க வீடு வாங்கினீங்கன்னா இஎம்ஐ கட்டுறீங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துடுறாங்க. நீ வாங்கிட்டு போடாங்கட்டு. ஏன்னா அரசாங்கத்துல பதவி வைக்க மாட்டேன் காங்கிரஸ்காரன், ஆனா கவர்னர் மேல நோட்டு சொல்றதுக்கு நான் வந்துருவாங்க. காங்கிரஸ் செய்வதும் தமிழகத்தில் காங்கிரஸ் மறைந்து போயிடுச்சுமா, செத்து போயிடுச்சுமா அகில இந்திய அளவில். அதுக்கு இறுதி சடங்கு செய்துட்டாங்கம்மா. இப்ப பாருங்க, சோனியா காந்தி ராஜ்யசபைக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்னைக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நாம 2 பேரும் பேசுறதுக்கு ராஜஸ்தான்ல இருந்து. அந்த அம்மையார் 5 முறை 6 முறை லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். காங்கிரஸ் என்பது பொதுமக்களிடமிருந்து விலகி லோக்சபாவில் இருந்து விலகி ராஜ்யசபால போறாங்க இப்ப எல்லாம். இல்ல உடல்நிலை காரணமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்னு பக்கம் ரேபரேலி சீட்டு பிரியங்காக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படி இருக்கும்போது நம்முடைய வேட்டி கட்டி தமிழர் மிஸ்டர் கிளீன், நேர்மையானவர், 106 நாள் ஜெயிலில் இருந்தவர் ப. சிதம்பரம் ஏன் ராஜ்யசபாவுக்கு சென்றார் மகாராஷ்டிராவில் இருந்து?
பொதுமக்களை பார்க்க வேண்டாமா? இப்போது மீண்டும் ராஜ்யசபாவிற்கு தமிழகத்திலிருந்து வந்திருக்காங்க. அவன் எங்க அவர் விட்டு அவர் ஆள் கிடையாதுங்களாங்க. காங்கிரஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க சீனியர் லீடர்ஸ். ஏன் திருப்பி திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறாங்க ராஜ்யசபா? இப்ப கோபண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு, இதயதுல்லான்னு ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு, டெலிவிஷன்ல பேசிட்டே இருக்காரு. அவர்களும் எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க காங்கிரஸுக்கு. ஏன் திருச்சி வேலுசாமிக்கு கொடுக்க கூடாதா? கேஎஸ் அழகிரிக்கு கொடுக்க கூடாதா? ஏன் திருப்பி திருப்பி சோனியா காந்திக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? அந்த 10 ஜன்பத்து வீடை வச்சுக்கணும், அதுக்காக வேற ஒண்ணு கிடையாது. டெல்லியில அந்த வீடு என்பது மாபெரும் ஒரு பங்களா. அந்த வீடு நிரந்தரமாக அந்த அம்மையார் பெயரில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று 1991 இருந்து அந்த அம்மா அங்க இருக்காங்க. சரி. இப்போ வந்து இப்போ நம்ம மாநிலங்களவை தேர்தலை பற்றி பேசும்பொழுது இன்றைக்கு பார்த்தாக்கா ஜேபி நட்டா அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது அவர் வந்து அடுத்து தலைவராக இருப்பாரா, இல்லை அவங்க கட்சியில் வந்து ஒரு பதவி தான் அட் அ டைம் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்குள்ள இது போயிடுமா? அந்த விஷயங்கள் குறித்து சொல்லுங்க. அவர் ஜேபி நட்டா ஏற்கனவே எம்பியா இருந்தது தானே பாஜக தலைவராக இருக்காருமா. ஏற்கனவே அந்த பாஜக என்பது 2026 ஜனவரி மாதம் தான் பதவி காலியாகும். அது மட்டும் நட்டா நீடிப்பார். எம்பியா இருப்பது ஒரு பதவிகள் கிடையவே கிடையாது காங்கிரஸ் மாதிரி பிஜேபியில. அவர் ஏற்கனவே இருந்தவர் தானே எம்பியா இருந்தாரு, பிஜேபி லீடராகவும் இருக்காரு. அவரை வந்து அங்க அவர் பதவி காலம் முடிந்தது, மீண்டும் ரினியூ பண்ணியிருக்காங்க. அத்தோட சரி, அவ்வளவுதானே. சரி. இன்னொரு சர்ப்ரைசிங்காக இருந்ததுன்னா நேற்றைக்கு பிஜேபியில் சேர்ந்த அசோக் சவான் அவர்களும் மாநிலங்களவை சீட் கொடுக்கப்பட்டிருக்கு பிஜேபியில். ஸோ இப்போ அந்த நிஜமாகவே இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி பிஜேபியில் சேர்ந்துட்டா அந்த புனிதர் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து இங்கே வந்துடுதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு இப்போ பதில் சொல்ல வேண்டிய கட்டத்தில் பிஜேபி இருக்கு இல்லையா? திமுகவில் வந்து செந்தில் பாலாஜி வந்தோடனே புனிதர் ஆயிட்டார் அவரு. ராஜகண்ணப்பன் புனிதர் ஆயிட்டாங்களா? இப்ப திமுக அமைச்சரவையில் 8 அதிமுகவினர் இருக்கிறார்கள். அவங்கள வாஷிங் மிஷின்ல இருந்து சலவை போட்டு வந்தாங்களா? அவங்களும் புதி நீர் குறி ஆடினாங்களா? புனித நீர் ஆடினார்களா? அசோக் சௌஹானுக்கு காங்கிரஸிலிருந்து விலகி வந்தால் நான் ராஜ்யசபா தருகிறேன் என்பதுதான் டீல். தப்பே கிடையாதுங்களே அதுல. எங்க காங்கிரஸ்ல இருந்து கொடுத்தது கிடையாது பதவி. அபிஷேக் மனு சிங்குக்கு ஏன் திருப்பி இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல தந்திருக்காங்க, வெஸ்ட் பெங்காலை விட்டுட்டு? அபிஷேக் மனு சிங்குக்கு யாரு, எதற்காக அவர் கொடுக்க வேண்டும்? வேறு காங்கிரஸ்காரர் கிடையாதா? அதே மாதிரி வேறு பாஜகவினர் கிடையாது. அசோக் சௌஹான் ஒரு மாபெரும் மராட்டா தலைவர். அந்த ஒரு 10-15 லோக்சபா தேர்தல் தொகுதிகளிலும் 45-50 அசம்பிளி தொகுதிகளிலும் மாபெரும் வாக்கு சேகரிப்பவர். அதற்காக அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள். எங்க காங்கிரஸ் அவமானப்படணுங்க. நேத்தி மட்டும் முதலமைச்சராக இருந்தவருக்கு இன்னைக்கு ராஜ்யசபா பிஜேபி இருந்து வருதுன்னா காங்கிரஸ்காரங்க மானம் போயிடுமேங்க. மூஞ்சில கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஜோதிராதித்ய சிந்தியா ராகுல் காந்தி பக்கத்திலே உட்கார்ந்தாரு 2019. 20 இப்படி வந்துட்டாரு, மந்திரி ஆயிட்டாரு இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. காங்கிரஸ்ல இருந்து உசிப்பி விட்டு எடுப்பவர் தானே நரேந்திர மோடியினுடைய திட்டம். அது காங்கிரஸை பலவீனம் செய்ய வேண்டும் தானே. 2012 காங்கிரஸ் என்பது காங்கிரஸ் முக்த் பாரத் என்றார். 2014 காங்கிரஸை ஒழித்து கட்டினார். 2019 இல்லவே இல்லை. 2024 செத்தே போச்சு காங்கிரஸ் வட இந்தியாவில். மல்லிகார்ஜுன் கார்கே நேற்று கூட சொல்றாங்க தனித்து போட்டிடுவோம்னுட்டு. இந்த மழை காலத்துல சென்னையில மழை வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த மண்புழு பார்த்துருக்கீங்களா? மண்புழு ஏறும், அது அப்படி கொத்தும். அது நினைச்சுக்குமா நாகப்பாம்புன்னு நினைச்சுக்குமா மனசுல. ஆனா ஒரு குறி வந்து கொட்டின்னு போயிடும். காங்கிரஸ் வந்து நாகப்பாம்பு நினைச்சுக்கிறாங்க மனசுல. புஷ்னுட்டு ஒரு குறி கொத்தின்னு போயிடுச்சு. காங்கிரஸ் வட இந்தியாவில் செத்து போச்சுங்கள. வட இந்தியாவில் காங்கிரஸ் என்பது மரணம் அடைந்து அதுக்கு இறுதி சடங்கு செய்து விட்டார்களே. பட் இப்போ இந்த நேரத்தில் இப்போ இந்த என்டிஏ கவர்மெண்ட்டை பாராட்டுறவங்களெல்லாம் பார்த்தாக்க இப்போ சிதம்பரம் அவர்கள் வந்து வளர்ச்சி பணிகளை முன்னெடுத்து செல்வதில் நான் கண்டிப்பாக என்டிஏ கவர்மெண்ட்டை பாராட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இப்போ காங்கிரஸ் தலைவர்கள் பலர் வந்து இப்போ இந்த கவர்மெண்ட்டை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்களோ? காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரஸ் அழிந்து மடிந்து உடைந்து குப்புறப்படுத்துச்சு, செத்து போச்சு.
அதனால அங்க இருந்து பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் பாஜகவை பாராட்டினால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பார்கள். ஆனால் இளம் வயதில் இருப்பவர்களுக்கு காங்கிரஸில் எதிர்காலம் கிடையாது என்பதுனால தான் மாற்றிட்டாங்க. அதுதான் அங்க ஒரு ரகசியம். காங்கிரஸ் என்பதற்கு எதிர்காலம் கிடையாது. ஏன்னா அங்க மல்லிகார்ஜுன் கார்கே 84 வயசு. அவர் இப்போ சொல்லிட்டாரு, காங்கிரஸ் தனித்து போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்ட்டு. அப்ப தமிழ்நாடு திமுக கூட்டணி உடஞ்சிடுச்சா? அப்போ 3 சீட் தந்தா கூட வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்களே, 3 சீட்டு. இப்ப தனித்து போட்டியிட தயார்னா எல்லா இப்ப டெல்லியில 6-1 வந்து சொல்லிட்டாங்களே ஆம் ஆத்மி. இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப அதே மாதிரி சூழல் தானே இருக்கு. வேற வழி இல்லையோ காங்கிரஸ்க்கு. ஏன்னா அவங்க காங்கிரஸ் ரொம்ப வீக்கா இருக்குன்றத சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க சியாமலாமா, ஒரு நிமிஷம் கேளுங்க. தமிழ்நாட்டுல 3 சீட்டு, டெல்லியில 1 சீட்டு, வெஸ்ட் பெங்கால்ல 2 சீட்டு, உத்தரப்பிரதேசத்துல 3 சீட்டு, பீகார்ல 2 சீட்டு. இப்படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சிங்கிள் டிஜிட் ஆயிடுச்சுங்களம்மா. 130 வருஷம் காங்கிரஸ், 70 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் சிங்கிள் டிஜிட் ஆயிடுச்சம்மா. ஏமா அந்த பரிதாப நிலைமைக்கு வந்துடுச்சம்மா. கண்ணுல ரத்தம் விட வேண்டிய அளவுக்கு வந்துடுச்சு. காங்கிரஸ் என்பது இல்லாத போயிடுச்சு. அதுக்கு தவசம் பண்ணிட்டாங்க. எள்ளும் தண்ணி இறச்சி விட்டாங்க. பித்திருக்களுக்கு தவசம் பண்ண, முன்னோர்களுக்கு அந்த அமாவாசைன்னா தர்ப்பணம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிட்டாங்க. இல்ல இப்ப நீங்க அந்த இண்டி கூட்டணியை எப்படி பார்க்கறீங்க இந்த மொமெண்ட்ல? செத்து போச்சு. அதையே பாக்குறதுக்கு இல்லவே இல்லையோ, எலும்பு கூடு. ஏன்னா ஒரு இதுவே இல்லையே, தலைவர் இல்லை, பொது கொள்கை இல்லை, கவர்மெண்ட் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. நிதிஷ்குமார் எந்த என்டிஏ கூட்டணியை எதிர்த்து இண்டி கூட்டணி இருந்தார், அவரே வெளில போயிட்டாரு. சரத்பவார் கட்சி 2ஆ போயிடுச்சு. சரத்பவார் கட்சிக்கு ஒரு பக்கம் அஜித் பவார் வெளில போயிட்டாரு, பிரஃபுல் பட்டேல் இந்த பக்கம் வந்துட்டாரு. எல்லாமே ராகுல் காந்திக்கு விரோதத்தை தானே வெளியே சென்றார்கள். ராகுல் காந்தி யாருமே மதிப்பதில்லை என்பதுதானே சரத்பவாரும் மம்தா பானர்ஜியும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்கள். அதை தினமலர் வாசகர்களும் சரி, உரைகள் நேயர்களும் சரி புரிந்து கொள்ள வேண்டும். வட இந்திய அரசியல் என்பது மாறிவிட்டது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் நரேந்திர மோடி என்பவர் காங்கிரஸை கசக்கி பிழிந்து எடுத்து விட்டாரே. ஒரு ஆளுங்க காரணம், ஒரே ஒரு ஆள் காரணம் இந்தியாவில காங்கிரஸ் ஒழியறதுக்கு, அது நரேந்திர மோடி. ஏன்னா 10 வருஷம் அவர் கஷ்டம் எடுத்துனாங்க. இதே சிதம்பரம் தமிழ்நாட்டுல அதாவது அயல்நாடு முதலீடு வரணும்னா பண்ணுவாரு, குஜராத்துக்கு தான் கொடுக்க மாட்டேன்னாரு. வச்சாங்க. எல்லாம் 25 சீட்டுக்கு 25 சீட்டு 7 முறை பாஜக தான் வென்று வருகிறது. சரி. ஆனா இப்ப இந்த விவசாயிகள் போராட்டம் டெல்லி சலோ இது இப்ப ரொம்ப ஒரு வட இந்தியாலேயே ஒரு பெரிய ஒரு மாறுபட்ட ஒரு சூழலை உருவாக்கிக்கிறது. இது இப்ப இந்த 2024 மக்களவை தேர்தல்ல அந்த தேர்தல் முடிவை மாற்றக்கூடிய ஒரு காரணியாக அமைந்து விடுமா? இன்னும் 10 நாட்களில் பொது தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த 10 நாட்களில் உறுதிமொழி கொடுப்பது முடியாது. இதே எம்எஸ்பி அந்த பிரைஸ், ஒரு கிசானுக்கு கிடைக்கக்கூடிய, விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை என்பது அடுத்த அரசாங்கம் வந்தால்தான் செய்ய முடியும். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட இதுக்கு உறுதிமொழி அளிக்க முடியாது. இந்த பின்னணியில் இது கனடா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளினுடைய பின்னணியில் தூண்டுதலின் பேரு அங்க இருக்கக்கூடிய சர்தார்ஜிகள் தான் செய்கிறார்கள். ஆனாலும் எங்க ஒரே சர்தார்ஜி தான் அஜிடேட் பண்றாங்க. எங்க யூபியில பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்க ஹரியானால பண்ண மாட்டேங்கிறாங்க, எங்க தமிழ்நாட்டுல பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாட்டுல எம்எஸ்பி இருக்குதுங்களா? தமிழ்நாட்டுல விவசாயம் கிடையாதுங்களாமா? தமிழ்நாட்டிலையும் ஒரு குரூப் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு நேற்றைக்கு திருச்சியில நடத்திருக்காங்க. ஐயா கண்ணு அப்படின்ற குரூப். தமிழ்நாடு ஐயா கண்ணுக்கு சொல்லுங்க. தமிழ்நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து ஏன் செய்யல, அது சொல்லுங்களேன். மத்திய அரசாங்கம் தான் அரசாங்கத்துக்கு காரணம். தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. விவசாயிகள் எல்லாமே வட இந்தியர்களா? நல்ல கண்ணுக்கு தெரியட்டுமே. அவர் ஒரு உடலில் துணி இல்லாமல் ஓடினாரே பிரதமர் செயலகத்திற்கு முன்பாக 5 வருடத்திற்கு முன்னாக. 5 வருடத்துக்கு முன்னாடி செய்தது இப்ப செய்யறாங்களா? கம்யூனிஸ்ட்காரர்களாலும் காங்கிரஸ்காரர்களாலும் முசிப்பிடப்பட்டது. ஆனா ஒண்ணு உத்தரப்பிரதேஷ்காரர்கள்லாம் ஜாலியா இருக்காங்க. இவங்க சர்தார்ஜிக்கு தான் போடுவாங்க,
அவங்க எம்எஸ்பி வராது, ஒண்ணு வராது, அவங்க தான் இடையூறாக இருப்பார்கள் என்று. அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்று போராடிய எம்.எஸ். சுவாமிநாதனுக்கும் சௌத்ரி சரண் சிங்குக்கும் பாரத ரத்னா கொடுத்த பிறகு அங்க ராகேஷ் டிகாயத் என்று சொல்லக்கூடிய விவசாய தலைவருக்கு எதிராக ஜெயந்த் சௌத்ரி அறிக்கை விட ஆரம்பித்து விட்டார். ஜெயந்த் சௌத்ரி பாஜக பக்கம் வந்து விட்டார். அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? விவசாயிகளிடையே இவங்கெல்லாம் பணக்கார விவசாயிங்கம்மா, ஏழை விவசாயியே கிடையாது. பஞ்சாப்ல இருக்கவங்க எல்லாம் 100 கோடி 500 கோடிக்கு வியாபாரம் பண்றாங்கம்மா. 2 ஏக்கர் 3 ஏக்கர் வச்சு மார்ஜினல் ஃபார்மேட்ஸ் கிடையாதுமா அவங்க எல்லாம். அதெல்லாம் தெரிஞ்சுதானமா பேசுறாங்க. எங்க ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமித்ஷா, நரேந்திர மோடி போன்றவர்கள் எல்லாம் எதிர்வினை இப்படி ஆகும் என்று நினைத்து அதை சமாளித்து பார்த்த மாட்டாங்களா? இதே வளர்த்து விடுறாங்கன்னா அங்க மற்ற மாநிலங்களில் பாஜகவிற்கு ஆதரவு கிடைக்கும். அதனால்தான் பண்றாங்க. அதையும் தவிர ராமர் கோவிலை கட்டிய பிறகு அந்த ஆத்திரத்தில் வைத்தறிச்சலில் விவசாயிகளை தூண்டி விடுகிறது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் என்ற ஒரு புகார் கம்யூனிஸ்ட் கட்சிகளாலும் சரி காங்கிரஸ் கட்சிகளாலும் என்று பாஜக ஓப்பனாக சொல்லுகிறார்களே, அதற்கு என்ன? அதையும் தவிர தொலைக்காட்சி விவாதங்களில் பாஜகவுடைய செய்தியை தொடர்பாளர்கள் போவதே கிடையாது. இந்த விவசாயிகள் போராட்டம் என்றால் அவங்களே ஒரு கையில் எப்படி எப்படி பண்ணி 2 கை தட்டி சத்தம் வருது, ஒரு கையில எப்படி ஆச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதோட சரி இல்ல. இப்ப பாரத் பந்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களே நாளைக்கு 16ஆம் தேதி. எங்க ஒண்ணா பண்ணிட்டுங்களா? அதனால என்ன இருக்குது? இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுட்டா உடனே அவங்க ஒத்துணுடுவாங்களா? வேற தானே கேட்பாங்க. போராட்டம் என்றால் அதற்கு ஒரு எல்லை வேண்டும் அம்மா. இதை உசுப்பி விடுவது ஆம் ஆத்மி கட்சி. காரணம், நரேந்திர மோடிக்கு 400 சீட் வரக்கூடாது, அதை குறைக்க வேண்டும் என்றுதான் ஒரு காழ்ப்புணர்ச்சி. இல்ல, இப்ப இது ஆம் ஆத்மிக்கே பேக் ஃபயர் ஆகுமா இந்த விஷயம்? ஏன்னா காங்கிரஸ் வந்து முன்னாடி வந்து சொல்றாங்க நாங்க அந்த சட்டத்தை கொண்டு வந்துருவோம், மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரு. பஞ்சாப்ல 2 பேரும் தனித்தனியா நிக்கிறாங்க. அப்ப இது காங்கிரஸுக்கே ஆம் ஆத்மிக்கே பேக் ஃபயரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆத்மிக்கு பேக் ஃபயரோட காங்கிரஸ் தான் பேக் ஃபயர் ஆகும். காரணம் என்ன என்று கேட்டால், காங்கிரஸ் வட இந்தியாவில் எந்த அரசாங்கத்திலும் இல்லை. அது ஹிமாச்சல் பிரதேச தவிர அவங்களுக்கு என்ன போச்சு? வாக்குறுதி கொடுக்கறதுல அவங்க பாட்டில் கொடுத்துட்டே போலாமே. ஆட்சிக்கு வர போறது இல்ல, அதனால என்ன வாக்குறுதி வேணா கொடுக்கலாம் அப்படின்ற இதுல இது கொடுக்கப்பட்டிருக்கிறதா நீங்க பார்க்கறீங்களா? அது தவிர காங்கிரஸ் வாக்குறுதி எவங்க கேட்கறாங்க? காங்கிரஸே பொதுமக்கள் நிராகரித்த பிறகு காங்கிரஸ் வாக்குறுதி எடுத்து எவங்க கேட்கறாங்க? அங்க குடும்பம் இங்க இருக்கிற காங்கிரஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து இந்த போராட்டத்துக்கு நம்மளும் இந்த பாரத் பந்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், நம்ம காங்கிரஸ் வந்து முழுசுமா அங்க நிக்கணும், எல்லாருக்கும் வந்து சொல்லிடுங்கன்ற மாதிரி வந்து அழகிரி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து முன்வைத்திருக்கிறார். ஐயோ, அழகிரி பத்தி பேசாது, அழுவார் அவர். அழுதுட்டு இருப்பாரு. 3 சீட்டுக்கு வைக்கிறாங்களா அவங்க லோக்சபாக்கு? அழகிரி என்பவர் காங்கிரஸுக்கு தலைவர் அல்ல, அவர் திமுகவினுடைய துணைத் தலைவராகத்தானே செயல்படுகிறார். திமுகவினுடைய பி டீமாகத்தானே தமிழக காங்கிரஸ் இருக்கிறது. அதைத்தானே அம்மையார் சோனியா காந்தி சத்தியமூர்த்தி பவனில் சொன்னார்கள். அதே அண்ணாமலை நடைபயணம் செய்த மாதிரி ஏன் கே.எஸ். அழகிரி நடைபயணம் செய்யல என்று கேட்டவுடனே மூஞ்சி சின்னதாயிடுச்சு அவருக்கு. எங்க அழகிரிக்கு இப்படி ஆயிடுச்சு, அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி, இது தேர்தல்ல என்ன மாதிரியா எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு? சத்தியமூர்த்தி பவனில் சோனியா காந்தி அம்மையார் பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் கேட்டுக்கொண்டிருந்த 2 நபர்கள் என்னிடம் அதை உறுதி செய்தார்கள். அண்ணாமலை நடைபயணம் செய்யற மாதிரி காங்கிரஸ்காரங்க ஏன் திமுகவை எதிர்த்து பேசுவது கிடையாது என்று கேட்டிருக்கிறார் அம்மையார். கட்சி வளர்க்கணுமா இவங்க எல்லாம் பாக்கெட்ல ஒரு இது என்னதுங்கம்மா? இது என்னது? இது கவர். இது ஒரு என்வலப் கவர். இந்த கவர் உள்ள பணத்தை போட்டு திமுக கொடுத்துடுறாங்க. அந்த பணத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை வாங்கி கொண்டுதானே திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி, காங்கிரஸ் கட்சிகளும் சரி, விசாகவும் சரி, அந்த என்வலப் வாங்கிட்டு போயிடுறாங்க. அது கொள்கை கூட்டணியாம அதுதானே எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாரு திருப்பி. ஏன் வந்து ஒரு கட்சிக்கு கொள்கை வேண்டாமா, மீதி கட்சிக்கு மாதிரி இருக்கணுமா என்றெல்லாம் கேட்கிறார்களே. கரெக்ட் தானே? காங்கிரஸ் எங்க வளர்ந்துருக்குது? இன்னைக்கு விஜய் தரணி பிஜேபியில சேர போறேன்னு சொல்றாங்களா? அது என்ன அர்த்தம்? அது நம்ம திருநாவுக்கரசு என்ன பண்ண போறாரு கேளுங்க. அடுத்தது சீட்டு கிடைக்காதவங்க பாதி பேர் பிஜேபி விட்டு வந்துருவாங்க, காங்கிரஸ் விட்டு வெளில வந்துருவாங்க, ஏடிஎம்கே பிஜேபியில சேர்ந்துருவாங்க.
தமிழ்நாட்டுல கூடாரம் காலி. இப்ப இந்த தேர்தல்ல இந்த விவசாயிகளோட போராட்டம் என்ன எதிரொலிக்குமா? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த மாதிரி ஒண்ணும் தெரியலைங்க. எதிர்பார்க்க அளவுக்கு அரசாங்கத்திற்கு அதை பற்றி ஆய்வு செய்திருப்பார்கள் கண்டிப்பாக. அவர்களே இதை விட்டு வைத்திருக்கிறார்கள் என்றால் சீரியஸ் இல்லை என்று தான் அர்த்தம். சரி. இன்னும் வேற ஏதாவது நீங்க எங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் தகவல் ஏதாவது வச்சிருக்கீங்களா? கடைசியா நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி அதையும் சொல்லி நம்ம முடிக்கலாம். 27ஆம் தேதி சென்னை வரும்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக மீது 2-3 முக்கிய புகார்களை தர இருக்கிறார் என்பதுதான் நான் கிடைத்த தகவல். அன்று சென்னையில் அண்ணாமலையினுடைய நடைபயணத்தை முடித்து கொண்டு வரும்பொழுது அன்று காலை அவர் ராஜ்பவனில் ஆர்.என். ரவியுடன் பேச இருக்கிறார். ஆர்.என். ரவி என்ன சொல்லுகிறாரோ அதை புரிந்து கொண்டு கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஓரிரு முக்கிய செய்திகளை நரேந்திர மோடி சொல்லுவார் என்று தான் எனக்கு முக்கிய அரசியல் ஒரு சோர்சஸ் சொல்லுகிறது எனக்கு டெல்லியில். அதுதான் முக்கிய செய்தி. உரைகள் நேயர்களுக்கு, ஷியாமலா நேயர்களுக்கும் சொல்லிக் கொள்ளக்கூடிய சிறப்பு செய்தி மாதிரி. சரி, அதாவது இந்த தகவலோட நம்ம இன்றைக்கு இந்த பேட்டியை முடிச்சுக்கலாம். இன்னும் பல சுவாரஸ்யமான சூடான தகவல்களோட நம்ம விரைவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்கியமை. தேங்க்யூ. நமஸ்தே.